ப்ரே பண்ணுவோண்ணே. ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, பிரதர்ஸாக சகோதரர்களாக ஆண்டவரே எங்களெல்லாம் நீர் கூட்டு வந்திருக்கீங்க, அதுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வந்து அன்று ஒரு மனதோடு ஆண்டவரே சில காரியங்கள் செய்ய ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்குற ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்களும் வந்து ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே ரிலாக்ஸாக ஆண்டவரே நாங்கள் நண்பர்களோட ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஷிப்போடு ஆண்டவரே நாங்கள் செலவு பண்ண நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, கொடுத்துருக்கிற சந்தோஷத்துக்காக ஆண்டவரே இந்த இயற்கைக்காக நன்றி செலுத்துக்கிறோம், இந்த தண்ணிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த தண்ணி சத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் கொடுத்துருக்கிற அந்த நேச்சருக்காக இயற்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஆண்டவரே கிஃப்ட் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நாங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் இதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பார்த்து அதெல்லாம் பார்க்கும்போது உண்மை நினைவு கூற ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஒரு ஞானத்தை நீர் கொடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் நீங்கள் செஞ்சது நீங்கள் தான் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் அருமையாக எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, இந்த நேரத்தில் நாங்கள் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிற ஒரு சகோதரர்களுக்கும் அப்போ ஆசீர்வாதம் நீர் வைங்க. பரிசுத்தாவினால் இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கணும் பிதா, ஆமென். ஓகே, வந்துட்டு இருக்கும்போது வழியில் ஒரு இது நீங்கள் ரைட் சைடில் யார் பார்த்தீங்கன்னு தெரில, இது காளமாடு பார்த்தீங்களா? காளமாடு பார்த்தீங்களா? பொங்கல் டைமில் என்ன பண்ணுவாங்க? காளமாடு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஜல்லிக்கட்டு என்னன்னா அது என்ன பண்ணுவாங்க? ஜல்லிக்கட்டில் என்ன பண்ணுவாங்க? காளமாடை என்ன பண்ணுவாங்க? அதை ஜெயிக்க பார்ப்பாங்க. ஏன்னா அது ஜெயிக்க பார்ப்பாங்க. அது வந்து ரொம்ப அப்படியே பயங்கர இதாக இருக்கும், அது வந்து அக்ரெசிவாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க? அடக்க பார்ப்பாங்க. அடக்கிறவங்களுக்கு என்னது? அவங்களுக்கு ப்ரைஸு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அடக்க முடியாது. ஆனால் எவனோ ஒருத்தர் வந்து நடக்கும். அவன் வந்து அந்த வருஷம் ஃபுல் சொல்லிக்குவான், நான் வந்து பர்றா நான் வந்து அந்த இதை பண்ணேன் அப்படின்னு. ஆனால் நிறைய பேரால் முடியாது. ஸோ இங்கே நிறைய வாட்டி நம்ம பைபிள் படிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் எல்லாருக்கும். பைபிள் வந்து என்றைக்கும் மனுஷனுடைய ரியல் கேரக்டர் பற்றி சொல்லும், ரியல் கேரக்டர் பற்றி. ஓகே, ஸோ நம்ம பைபிளில் ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கும்போது அவங்ககிட்ட இருந்து நம்ம கெட்ட காரியங்களை அவாய்ட் பண்ணணும். சில பேர் இருப்பாங்க, நல்ல எக்ஸாம்பிள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து பைபிளில் வந்து ஆண்டவர் அவ்வளோ கேரக்டர் கொடுத்துருக்குறாரு. சரி, இப்போ வந்து ஜென்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம், ஜென்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ சில பேர் ஓகே சில ஜென்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் அதுலேருந்து ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்கிறேன், 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, அதுலேருந்து 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ ஜென்ஸோட கேரக்டரில் வந்து அவங்க வந்து நான் எப்பவும் பார்த்து ஜல்லிக்காட்டு மாடு இல்லாட்டி காளமாடை பார்த்தா நான் ஜென்ஸை தான் ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ எல்லாரும் நம்ம யாரு? நம்ம எல்லாரும் ஒரு காளமாடு, அடங்காத காளமாடு நம்மலாம். ஓகே, யாரும் வந்து பர்ஃபெக்ட் இல்லை. ஓகே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு காளமாடு இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு அது பார்க்கும்போது அது ஞாபகம் வரும். பட் ஆனால் ஜல்லிக்கட்டு மாடை வந்து ஒரு மனுஷன் அடக்கிடுவான். ஆனால் ஒரு ஆம்பளை ஒரு 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 மனுஷன், ஒரு மேன், ஒரு பாயாக இருந்து நீங்கள் அப்படியே ஒரு அடோலசென்ட் வருவீங்க, மேன் ஆவீங்க. அன்னைக்கு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சீரீஸில் வந்து எதுக்கு யாரோ பார்க்க சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் பாருங்க அது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சீரீஸில் என்னதுன்னா 13 வயசு பையன், 13 வயசு பையன் ஒரு கொலை பண்ணிடுறான். 13 வயசு பையன் கொலை பண்ணிடுறான். அவ்வளோ கோவம் அவனுக்கு. சடனாக அவங்க அப்பா வீட்டில் வந்து அவன் அவ்வளோ அமைதியாக இருப்பான், அவ்வளோ சாஃப்டான பையன், வீட்டில் எல்லா வேலையும் செய்வான், ஆனால் கொலை பண்ணிடுறான். எல்லாருக்கும் ஆச்சரியம். அவங்க அப்பா அம்மாவுக்கு டோட்டலாக புரியவே புரியாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு போலீஸ் வருவாங்க, வீட்டில் FBI வருவாங்க. FBI வந்துட்டு உங்க பையன் வந்து கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா நம்பவே மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. அப்படியே போலீஸ்ட்ட அப்படியே ஊர்ல போய் அப்படியே ரோட்ல நின்று கத்துவாங்க, எங்க பையனை போய் எப்படி சொல்லிட்டீங்க, எங்க பையன் எப்படி சொல்லிட்டீங்க. அந்த சீரிஸ் எப்படி போகுதுன்னா லாஸ்ட்ல அந்த பையன் நிஜமா அவனே ஒத்துக்குவான், நான் கொலை பண்ணேன். அப்படி அது நம்பவே முடியாது. ஆனா அது என்ன சொல்ல வராங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம், உலகத்துக்கே ஆச்சரியம். ஆனா அந்த பையனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. அந்த ஒரு 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 அந்த இது என்னது, அந்த என்ன சொல்லுவாங்க, ஆக்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? காளை மாடு இருக்கு. சரி, என்ன இது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இப்போ பைபிளில் நீங்கள் சொல்லுங்க, நிறைய எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். ஆபிரகாம்ல இருந்து யோசித்துங்க, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க, பிரதர்ஸ்ல நம்ம பைபிள் நம்மளுக்கு ஓப்பனா காட்டுற வீக்னஸஸ் என்ன, ஆம்பளை ஆட்களோட வீக்னஸஸ் பத்தி பைபிள் என்ன சொல்லுது, அதை நீங்க சொல்லுங்க. எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் ஆனா கூட ஓகே. சொல்லுங்க, யாரும் என்ன சொல்லலாம், மேரேஜ் ஆனவங்களும் சொல்லலாம். சொல்லுங்க. கேமரா இருக்குன்னு எல்லாம் வைக்கப்படுறாங்க. யாரு? இல்ல டேவிட் அது வந்து ஸ்டாண்டர்ட், எல்லாருக்கும் தெரியும்ல. டேவிட் வந்து மேரேஜ் ஆயிருச்சு, ஆண்டவரோட ராஜாவை வச்சிருந்தாரு. அவ்வளோ இருந்தும் என்ன பண்றான் அவன்? அத ஒரு 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 கதையோட சொல்வாரு. நாத்தான் ஒரு கதை வச்சு சொல்வார்ல, ஆட்டுக்குட்டி நிறைய இருக்கும் அவருக்கு, ஒரு பணக்காரனுக்கு. ஆனால் அந்த ஏழை வீட்டு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவான்?
அதை அதை அதான் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தோடனே எந்த ஆட்டுக்குட்டியை வந்து கசா பண்ணுவான், அந்த ஏழை வீட்டு ஆட்டுக்குட்டியை. ஸோ அப்படி வந்து அவன் வந்து வெறும் மர்டர் பண்ணல, அவன் வந்து வெறும் லஸ்ட் இல்லை, மர்டர், நம்பிக்கை துரோகம், பிளஸ் அவனுடைய சொந்த வீரனை போய் என்ன பண்ணுவான், எங்க போய் நிக்க சொல்லுவான், யுத்தத்துல முன்னாடி போய் இருக்க சொல்லுவான். ஏன்னா அவன் செத்துட்டான் அப்படின்ற ஆசைப்படுவான், சாவணும் ஒருத்தன் சாவணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அவன் வீட்டை வந்து அபகரிக்கிறதுக்கு, அவனுடைய மனைவி அபகரிக்கிறது. ஸோ இச்சை வந்து எங்கெங்கெல்லாம் விட்டுருச்சு பாருங்க, அது ஒரு இது பயங்கரமான எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரியும். சரி, வேற வேற சிம்சோன், சிம்சோன் அதான் சொன்னாரு பிரதர். சிம்சோன் அப்படிதான், என்ன சிம்சோன் திருப்பி திருப்பி அதுலயே விழுவான், திருப்பி திருப்பி ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி அதே லேடி கிட்ட திருப்பி 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 போய் விழுவான். ஓகே, வேற மோசஸ். என்னது மோசஸ்? ஆமா ஆமா, ஆண்டவர் வந்து பேச சொல்வாரு, வந்து அடிப்பாங்க, கம்பு போய் அடிப்பான். ஓகே, வேற ஓகே. ஆபிரகாம், ஒரு க்ளூ தரேன். ஆபிரகாம் ஈசாக் ரெண்டு பேரும் ஒரே இது பண்ணாங்க, என்னது? ஆபிரகாம் ஈசாக் ரெண்டு பேரும் ஒரே இது பண்ணாங்க, என்னது? ஒரு வீக்னஸ். இப்ரூவ் மாடுதல் அதே தப்பு. கரெக்ட், வெரி குட். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, பொண்டாட்டி என்ன பண்ணிட்டாங்க, தங்கச்சின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊருக்கு ஒரு புது ஊருக்கு போறாங்க சாப்பாட்டுக்காக. அங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து அழகா இருக்கிறா, ஊருக்காரங்க வந்து இவனை கொண்டுட்டு அவளை எடுத்துருவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, இவன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்னது இட்ஸ் கவர்டிஸ். கவர்ட்னா என்னது? கவர்ட்னா இங்கிலீஷ்ல கவர்ட்னா பயந்தாங்கோலி, அவாய்ட் பண்றது. சில சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணாம என்ன பண்றது, அவாய்ட் பண்றது, பயப்படுறது. ஓகே, அது ஓகே. வேற யாக்கோபு, ஜேக்கப், யாக்கோப் பத்தி நீங்க படிச்சீங்கன்னா நிறைய இருக்கு. ரொம்ப யாக்கோப் வந்து ரொம்ப கன்னிங், ஏமாத்துவான். அப்புறம் என்னன்னா, ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு, அவன் ரொம்ப பார்ஷாலிட்டி காட்டணும். அப்படிதானே? பார்ஷாலிட்டி காட்டினால நம்ம யோசேப் பத்தி படிக்கும்போது பார்த்தோம்ல, பார்ஷாலிட்டி காட்டணும், அவங்க ஒரு பையனுக்கு பார்ஷாலிட்டி காட்டணும். ஸோ அதே மாதிரி பார்க்கணும். வேற ஜென்ஸ் பத்தி இளையகுமாரன் ஏசப்பா சொல்றாரு, அவன் வந்து என்ன வீட்டை விட்டு ஓடிடுறான் அந்த சின்ன வயசுல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இது பண்ணிடுறான். அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான், சாலமோனோட மகன் ரெஹோபாம். அவன் என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆலோசனை சொல்றாங்க, அப்பா கூட ஆலோசனை சொல்றவங்க எல்லாம் வந்து ராஜா ஆகும்போது ஆலோசனை சொல்றேன்றாங்க. ஆனா ரெஹோபாமுக்கு யார் ஆலோசனை கொடுக்கறது? ஏரியா பசங்க. ஆக்சுவலா பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, அவங்களுடைய வாலிப நண்பர்கள் அவனுக்கு ஆலோசனை கொடுப்பாங்களாம். எங்க அப்பா இவ்வளவுதான் பிரச்சனை கொடுத்தாரு, நான் உனக்கு இவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அதனால யாரோட அட்வைஸ் கேட்கறான், யாருக்கு கேட்கறான்? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா பசங்க, அவங்க கூட படிச்ச பசங்களுடைய அட்வைஸ் கேட்கறான். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு இப்படி பைபிள் சொல்லுது? இதெல்லாம் மறைச்சிருக்கலாமே. ஆக்சுவலா உங்களுக்கு பாத்தீங்களா, நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு டைம் யாக்கோப் பத்தி பேசிட்டு இருந்தேன். யாக்கோப் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஒரு முஸ்லீம் சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட இங்கிலீஷ் சர்வீஸ் முடிஞ்சோடனே ஒரு முஸ்லீம் சிஸ்டர் வருவாங்க சர்ச்சுக்கு. அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் என்ன பிரதர் நீங்க யாக்கோப் பத்தி இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப மனசு பேஜாராகுது, உங்க மேல கோவம் அப்படின்னு. நான் சொன்னேன், சிஸ்டர் நான் பைபிள்ல இருக்கிற தவிர நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். நான் பைபிள்ல அப்புறம் வசனத்தெல்லாம் காட்டினோடனே அவங்க முடிய தலைமையில கை வச்சுட்டாங்க. குரான்ல யாக்கோப் வந்து ரொம்ப நல்லவன், அவர் தப்பே பண்ணல அப்படின்னு எழுதியிருக்குதான். அதே யாக்கோப் குரான்ல தப்பே பண்ணல. அப்புறம் நான் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், வந்து வெறும் என்ன பாசிட்டிவ் தான் காட்டுது குரான்ல. ஆனா பைபிள் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனுடைய என்ன காட்டுது, நெகட்டிவையும் காட்டுது. அவன் எப்படி ஆண்டோடைய கிருபையினால, யாக்கோப் என்னன்னா ஆண்டோடைய கிருபையினால ஒரு இஸ்ரேல் அப்படின்றது ஆண்டவர் வந்து அவனுக்கு இது கொடுத்தாரு. புரியுதுல எல்லாருக்கும்? சோ பைபிள் ஏன் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுக்குது? சோ அப்படின்னா ஆம்பளை ஆட்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம பிறக்கும் போது அந்த காளமாடு சொன்ன ஜல்லிக்கட்டு மாடு. ஸோ நம்மளுக்குள்ள சில சுபாவங்கள் இருக்கு, அதை நம்ம நினைச்சுக்கணும். நீங்க எல்லாரும் நினைவு கூறணும், யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு சொல்றது தயவுசெய்து நீங்க நினைவு கூறுங்க, நீங்க மறந்துடாதீங்க. எல்லா ஆம்பளை ஆட்களுக்குள்ள 3 காரியம் இருக்கு. நான் சொல்றேன் 3 காரியம் இருக்கு, நான் எழுதியிருக்கேன். வீக்னஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நிறைய மாதிரி வீக்னஸ், ஃபிளஷ் வீக்னஸ், வேற காரியங்க வீக்னஸ் எல்லாம் பார்த்தோம். அவாய்டன்ஸ்னா என்னது? நான் வந்து எதிர்க்க மாட்டேன், நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன், பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன், அதை தள்ளி போட்டே இருப்பேன், பாய் கீழே நான் அப்படியே தள்ளி போட்டே இருப்பேன், அவாய்ட் பண்ணுவேன். அப்புறம் பர்வர்ஷன், இதெல்லாம் இருக்கு ஒரு ஆம்பளை ஆட்களுக்குள்ள இருக்கு இதெல்லாம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஆம்பளை ஆட்களை எதுக்குன்னு கூப்பிட்டுருக்காருன்னா, காட் வாண்ட்ஸ் them to என்ன ஆசை, ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, ஜென்ஸ் வந்து லீட் பண்ணும். அப்படிதானே? லீட் பண்ணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவாய்ட் பண்ணக்கூடாது, பிரச்சனை அவாய்ட் பண்ணக்கூடாது, அப்படியே தள்ளி போட்டு போகக்கூடாது. ஆபிரகாம் மாதிரி, ஈசாக் மாதிரி பிரச்சனை வந்த உடனே டக்குன்னு அப்படியே பின்னாடி வைஃப் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க கூடாது. என்ன பண்ணும், அதை வந்து ஃபேஸ் பண்ணும். ஆண்டவர் வந்து அப்படி ஆசைப்படுறாரு. பட் நேச்சுரலா இருக்குதா ஆம்பளை ஆட்களுக்கு? இது இல்ல, நேச்சுரலா இல்ல. எல்லாம் நிறைய பேர், சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ உள்ள இருக்குதுங்க பிரதர், அது வரும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, உள்ள இருக்குது.
அது என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த வீக்னஸ் அப்படியே வீக்னஸாவே இருக்குது. அது இப்போ வயசாகும், 20 வயசாகும், 30 வயசு அப்படியே இருப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குள்ளேயும் கெப்பாசிட்டி இருக்கு. வி ஹாவ் த கெப்பாசிட்டி டு பி ஸ்ட்ராங், வி ஹாவ் த கெப்பாசிட்டி டு பி கரேஜஸ். அப்படின்னா கரேஜா இருக்கிறது. வி ஹாவ் த கெப்பாசிட்டி டு லீட் பண்றதுக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, நம்ம வந்துட்டு என்னது தைரியமா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா நம்மளால முடியல. ஓகே, ஏன் வந்துனா நம்மளுக்குள்ள அந்த வீக்னஸ் இருக்கு. சரியா? ஸோ எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபெலோஷிப்ஸ் வச்சிருக்கோம், எதுக்கு நம்ம சர்ச் வச்சிருக்கிறோம், எதுக்கு நம்ம வந்து பிரதர்ஸ் வந்து நம்ம இந்த வீக்னஸ் எல்லாம் பேசுறோம். சில இடத்துல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், we are not right. நம்மளுக்குள்ள அந்த இது இல்ல, நம்ம அதை நம்ம ஹேண்டில் பண்ணலனா ரைட்டா, நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, பாருங்க Proverbs chapter 25 verse 28, நீதிமொழிகள் 25-28. ஓகே, a person who does not control his temper is like a city whose wall is broken down. கிளியரா போட்டிருக்கு. ஒரு மனுஷன் அவனுடைய ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணலனா, ஒரு அந்த காலத்துல வந்து ஒரு சிட்டி இருக்குதுன்னா சிட்டிக்கு பாதுகாப்பு என்னது? இப்ப குதிரையில வருவானுங்க, குதிரைங்க வருவானுங்க, வந்துட்டு தங்கத்தெல்லாம் திருடி பார்ப்பாங்க. செவரையில என்ன பண்ணுவாங்க, நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. சோ அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு என்னது? சேஃப்டி என்னது? அந்த வீட்டுக்கு, அந்த ஊருக்கு சேஃப்டி என்னது? வால்ஸ். சோ மேன் who is not whose spirit is no control over his spirit is a man without, like a city without walls. ஒரு சிட்டிக்கே வால் இல்லாம இருக்கிற, செவர் இல்லாம இருக்கிறது. சோ பைபிள்ல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்குள்ள இருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, எனக்குள்ள தைரியம் இருக்கு, தைரியத்தின் ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எனக்குள்ள மத்தவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு எனக்குள்ள. பட் என்ன ஆயிட்டு இருக்கு, அது வந்து நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததுனால என்ன ஆயிட்டு இருக்கு, அது வந்து நம்ம உடஞ்சு போய் கிடக்குறோம். நிறைய வாட்டி நம்ம விழுந்துடுறோம், நிறைய வாட்டி திருப்பி நம்ம விழுந்துடுறோம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலா நான் சொல்றேன், இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, யாரும் வெக்கப்படாதீங்க. இந்த மாதிரி ட்ரிப் வந்தாங்கன்னா, இயேசுவை பத்தி தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரிப் வந்தாங்கன்னா, இன்னும் 2 காரியங்கள் இங்க இருக்கும். என்ன இருக்கு? ஓகே, அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க. சரக்கு இருக்கு. இன்னொரு என்ன இருக்கும்? கேர்ள்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? ஓப்பனா ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட். ஏன்னா அந்த 2 இல்லை இங்க, அங்க அது 2 இல்லை நம்மகிட்ட. அந்த சாராயமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதான் ஜாலினா என்னது, சாராயத்தோட என்ஜாய் பண்ணணும், இல்லாட்டி ஜாலினா கேர்ள்ஸோட என்ஜாய் பண்ணணும். இது வந்து நார்மல் உலகத்தோட இது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணுமா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுமா? பண்ணாது. நம்மளுடைய சுபாவத்தை என்ன பண்ணுது, அது பேட் பிஹேவியர் என்ன பண்ணுது, இந்த மாதிரி தீல வந்து என்ன பண்ணுது, பெட்ரோல் ஊத்தி என்ன பண்ணுது, எரிய வைக்குது. இன்னும் அதை எரிய வைக்குது, அதை வந்து தூண்டி விடுது. நம்மளுடைய அந்த ஆவியை வந்து, அந்த ஸ்பிரிட்டை வந்து இது பண்ணுது. ஸோ நம்ம செவரெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது, நம்மளுடைய செவரு செல்ஃப் கண்ட்ரோல் தான். அந்த செவரு என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்ன ஆயிடுச்சு, இடிஞ்சு கல்லா என்ன ஆயிட்டு இருக்கு, விழுந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு பாட்டிலோட நிறுத்த மாட்டோம், நாளைக்கு வருவோம் இன்னொரு ட்ரிப்ல 10 பாட்டில் 20 பாட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல ஜாலிக்கு தானே, பசங்க கூட தானே நான் பண்றேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றோம். புரியுதா எல்லாருக்கும்? சோ என்ன ஆயிட்டு இருக்கு, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, a man without, like a city that is broken into and without walls is a man who has no control over his spirit. Okay? So ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து ஞானத்தை நம்ம தேடணுமா. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 23rd சாப்டர் நீதிமொழிகள். ஓகே, அதுல என்ன சொல்லுது, லிசன் மை சன், லிசன், என் மகனே நீ கவனி அப்படின்னு சொல்றாரு. ஓகே, லிசன் மை சன், பி வைஸ், என்னவாரு ஞானமுள்ளவனாரு அப்படின்னு சொல்லுது. ஞானத்தை வந்து என்ன பண்ணுதா, என்ன பைபிள்ல வந்து இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்கு, ஞானத்தை யூ ஹேவ் டு பை விஸ்டம், பை ட்ரூத், காசு கொடுத்து வாங்கு ஞானத்தை, சத்தியத்தை காசு கொடுத்து வாங்கு, ஆலோசனைகளை வந்து காசு கொடுத்து வாங்கு. இன்னொரு இடத்துல நீதிமொழிகள் இருக்கு, where there is abundance of counselors there is victory. அப்படின்னா என்னது, எங்க ஆலோசகர்கள் அதிகமோ அந்த இடத்துல என்ன இருக்கு, ஜெயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில வெற்றி, நம்ம குடும்ப வாழ்க்கையில வெற்றி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து கொடுப்பார். சரியா? சோ இந்த வெற்றி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. சோ நம்ம என்ன இங்க இது எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பாருங்களேன், இங்கிலீஷ்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நீதிமொழிகள் யாரா படிங்க, 23 19ல இருந்து 21 படிங்க. 19ல இருந்து 21 தமிழ்ல இருக்கா? நீதிமொழிகள் 23 19ல இருந்து 21 படிங்க. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. உன் இருதயத்தை எந்த வழியில நடத்து? நல்ல வழியில நடத்து.
மதுபான பிரியரையும் மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் மாம்ச பெருந்தீரிக்கானரையும் சேராதே. குடியனும் குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் அவர்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். தூக்கம் என்ன ட்ரெஸ் பண்ணி விடும்? தூங்கிட்டே இருந்தா என்ன பண்ணுமா நம்மள? இட் வில் க்ளோசஸ் drowsiness will clothe one with rags. அப்படின்னா பிச்சைக்காரன் போடுவான் ட்ரெஸ் இல்ல. தூங்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்ல சோம்பேறியா இருந்தோம்னா நமக்கு என்ன ட்ரெஸ் கிடைக்கும்? நம்மளுக்கு நல்ல சூட்டு போட்டு கிடைக்குமா? இல்ல. பிச்சைக்காரன் போடுற நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் தான் கிடைக்கும். பாருங்க, 3 காரியங்கள் இங்க நம்ம பாக்குறோம். மகனே செவி கொடு, ஞானத்துக்கு வழி செவி கொடு, இருதயத்தை வந்து எந்த வழி கொண்டு போ? நல்ல வழி கொண்டு போ. சோ அப்பனா இருதயம் எந்த வழிக்கு போறது சான்ஸ் இருக்கு? நம்ம கண்ட்ரோல் பண்ணலனா எந்த வழிக்கு போவோம்? ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆம்பளை ஆட்களோட இருதயம் எப்படி போகும்? ஆட்டோமேட்டிக்கா கெட்ட வழிக்கு தான் போகும். கெட்ட வழிக்கு தான் போகும். எல்லா ஆம்பளை ஆட்களோட வழியும் கெட்ட வழிக்கு தான் போகும் பை டிஃபால்ட். ஏன்னா ஜல்லிக்கட்டு மாடையை வந்து அடக்கலனா என்ன ஆகுது? அது இன்னும் என்ன ஆயிட்டு இருக்கும்? மொரடா தான் ஆயிட்டு இருக்கும், அக்ரெசிவா தான் இருக்கும். அதுக்கு இதே இருக்காது. ஸோ ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஒரு செவுறு இல்லாத ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மகனே அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து நம்மள ஒரு அப்பா போல நம்மளை கூப்பிடுறாரு. யார் போல? அப்பா போல கூப்பிடுறாரு. மகனே ஞானமா இருப்பா, உன் இருதயத்தை எந்த வழிக்கு கொண்டு வா? எந்த வழிக்கு? நல்ல வழிக்கு நீ கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ 2 விதமான ஆளுங்கிட்ட சேராதுன்றார். ஒண்ணு மதுபான பிரியர்கள், அப்படின்னா சாராயம் குடிக்கிறது. ஏன்னா சாராயம் குடிச்சா நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? நம்மள கண்ட்ரோல் வந்து நம்ம கையில இருக்குமா? இருக்காது. ஏன் வந்து ட்ரிங்கிங் ஆல்கஹால் கில்ஸ்ன்னு ஏன் இருக்கு? அது வந்து வண்டி ஓட்டும் போது நம்ம வண்டி கரெக்டான வழியில போகுமா? போவாது. சடனா யாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. ஓகேங்களா? சோ என்ன ஆயிட்டு இருக்குங்க? மதுபான பிரியர்களோட சேராத. சோ அதே மாதிரி நீங்க குரூப் இருந்தாங்களோ கூட நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு போறாங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு நோ சொல்றதுக்கே என்னால முடியலனா, ஃப்ரெண்ட்ஸுக்கு நோ சொல்ற முடியல. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, சின்ன வயசுல நீங்க 2 காரியங்களுக்கு நீங்க நோ சொல்லிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் லைஃப்ல. ஒண்ணு, ஃப்ரெண்ட்ஸுக்கு நோ சொல்லி சந்தோஷமா இருக்க தெரியும். ஃப்ரெண்ட்ஸுக்கு சில காரியத்துக்கு நோ சொல்லணும், சில காரியத்துக்கு எஸ் சொல்லணும். அந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சக்சஸ். 2வது, உங்க வாழ்க்கையில உங்க மனசு சொல்லுது சில காரியங்கள், மாம்சம் சொல்லும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும், அதுக்கு நோ சொல்றதுக்கு நீங்க தைரியமாயிட்டீங்கன்னா, சில நல்ல காரியத்துக்கு எஸ் சொல்றதுக்கு தைரியமாயிட்டீங்கன்னா, இந்த 2 காரியத்துக்கும் நீங்க நோ சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நோ சொல்லணும் சில விஷயத்துக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க நோ சொல்லணும் சில விஷயத்துக்கு. இந்த 2 காரியங்களுக்கு நீங்க நோ சொல்ல நீங்க வாலிப வயசுல கத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன் உங்க லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மட்டும் இல்ல, நீங்க பணம் சம்பாதிப்பீங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க. நான் சொல்ல உங்க வீட்டுல அவ்வளவு சமாதானம் இருக்கும். உங்க வீட்டுல நீங்க நாளைக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக, ஒரு நல்ல ஒரு அப்பாவா நீங்க இருப்பீங்க. சரியா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த 2 மாதிரி ஜனங்கிட்ட நீ சேராத அப்படின்னு வந்து ஒரு அப்பா வந்து கெஞ்சுறாரு. யாரு? மகன்கிட்ட கெஞ்சுறாரு. நீங்க நீதிமொழிகள் படிக்கும் போது எவ்வளவு இடத்துல தெரியுமா, மை சன் மை சன் மை சன் அப்படின்னு என்ன கேளுன்னு யார் எழுதுறா? இது யாருக்கு? யார் வந்து யாருக்கு எழுதுறா? மை சன் அப்படின்னு யாருக்கு எழுதுறா? சாலமோன் வந்து யாருக்கு எழுதுறாங்க? யாருக்கு எழுதுறா? அவங்க மகன் ரெஹோபாம்க்கு எழுதுறாரு. ரெஹோபாம் ஆனா பாத்தீங்கன்னா அவன் கேட்டானா, அவன் அவங்க அப்பா பேச கேட்கல. சோ அதனால பைபிள்ல போட்டு 24வது வசனம், the father of a righteous son, இல்ல 22 verse 22, listen to your father who gave you life, don't despise your mother when she is old, do not sell truth, buy அப்படி சொல்லுது. சத்தியத்தை என்ன பண்ணணுமா? வாங்கணுமா? விஸ்டமை வாங்கணுமா? இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கணுமா? அண்டர்ஸ்டாண்டிங்கை வாங்கணுமா? அதை காசு கொடுத்து வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அதை வந்து நீ தயவு செய்து அதை வந்து அசால்ட்டா எடுக்காத, எனக்கு வேண்டாம் என் லைஃப்ல அப்படின்னு. பை ட்ரூத், பை விஸ்டம், பை இன்ஸ்ட்ரக்ஷன், பை அண்டர்ஸ்டாண்டிங். விவேகத்தையும் சத்தியத்தையும் ஞானத்தையும் நீ என்ன பண்ணு? வாங்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது, நம்ம இது மாதிரி பைபிள் படிக்கும் போது நம்ம பிரதர்ஸ் கூட இருக்கிறோம். உங்களுக்கு பைபிள் தெரியலனா அட்லீஸ்ட் சும்மா உட்காருங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க தயவுசெய்து நான் சொல்றேன், யூடியூப் நிறைய பேர் பாக்குறீங்க, டெய்லி ஒரு மெசேஜ் கேளுங்க. யார்தான் ஒருத்தர் சும்மா நீங்க கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்டர் யாராவது ஒருத்தர் கேளுங்க, பரவாயில்ல. ஆனா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா, கரெக்டான டீச்சரா இருக்கட்டும். பிடிச்ச பாஸ்டர் இஷ்டம் வந்த பாஸ்டர் கேட்காதீங்க, கேளுங்க. அவங்க வசனம் வந்து பேசிட்டு நம்ம இருந்துட்டு. இப்போ நான் காலையில வாக்கிங் போவேன், 1 hour வாக்கிங் போவேன். ஓப்பனா சொல்றேன், வாக்கிங் போகும்போது நான் வந்து வசனம் கேட்பேன். 1/2 hour வசனம் கேட்பேன். 1/2 hour ஏதாவது ஒரு டக் ஸ்மித்தோ இல்லாட்டி ஏதோ ஒரு பாஸ்டர் பிடிக்கும் எனக்கு, அவங்க மெசேஜ் நான் கேட்பேன். ஸோ நான் மெசேஜ் நீங்க கொடுக்கறதா நீங்க கேட்டிருக்கீங்க. நான் மெசேஜ் எவ்வளவு கேட்பேன் தெரியுமா? இது வரைக்கும் நான் 2000 3000 மணி நேரம் மெசேஜ் கேட்டிருப்பேன். சின்ன வயசுல இருந்து 3000 இல்லைன்னா ஜாஸ்தியா கேட்டிருப்பேன். ஸோ நீங்க இப்ப நான் 1/2 hour மெசேஜ் கொடுக்குறேன்னா நான் 6-7 மணி நேரம் மெசேஜ் கேட்டிருப்பேன். யாரதோ ஒரு பாஸ்டர். எதுக்கு? நான் மாத்திரம் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது கரெக்டா ராங்காது? அது ராங்கு. எனக்கு நான் சாப்பிடணும் தானே. நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுக்கு சாப்பாடு இருந்தா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல இந்த காலம் வந்து ரொம்ப அருமையான காலம். நீங்க யூடியூப்ல வந்து எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து ஞானத்தை என்ன பண்ணணுமா? நம்ம பைபிள் ஞானத்தை
வாங்கிக்கிங்க இல்ல ப்ரோ, ஆனா நான் மாறலண்ணா, இன்னும் அந்த அந்த தப்பு தான் செய்யறேன், நான் இருட்டான காரியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்குள்ள சில காரியங்கள் இருக்கு, பரவாயில்ல, பிரச்சனையே இல்ல. நீங்க கேளுங்க வசனத்தை கேளுங்க, ஆண்டர்ட்ட வந்துட்டே இருங்க. நீங்க எதையும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்க அப்படி இருக்கும்போது பாருங்க உங்க லைஃப் மாறுதா இல்லையா நான் சொல்றேன். ஏன்னா நான் என் லைஃப்ல சொல்றேன், எல்லா வாட்டியும் நான் காலேஜ் டைம்ல நான் நல்லவனா இருக்கல, நான் ஓப்பனா சொல்றேன், நான் நல்லவனா இருக்கல. எனக்குள்ளேயே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருந்துச்சு. தேங்க்ஸ். ஜல்லிக்கட்டு மாடு ஒன்று இருந்துச்சு எனக்குள்ளேயும் அந்த மாடு இருக்கு, இன்னும் இருக்குது. ஓகே, சோ சாகிற வரைக்கும் இருக்கும் ஆம்பளை ஆட்களுக்கு நம்ம. பட் எப்படி அது யார் வந்து நம்மள இது பண்ணுவானா, ஞானம்ன்றது வந்து ஒரு லிஸ்ட் இல்ல. நிறைய பேர் நினைப்பாங்க ஞானம்னா உள்ரியானாக்கு 1000 லிஸ்ட் தெரியும், 1000 இருக்குது லிஸ்ட், அவர் வந்து அந்த லிஸ்டெல்லாம் படிச்சிருக்காரு, அதனாலதான் அவர் ஞானமா இருக்காரு. இல்லவே இல்ல. ஞானம்ன்றது ஒரு பர்சன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் விஸ்டம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 1:30 போட்டு திருப்ப வேண்டாம். சோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் விஸ்டம். சோ ஞானம்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஆவிக்குரிய பையன் கூட நீங்க நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பீங்க. அவன் ஜோம் பண்றான், நீங்க ஆண்டருக்குள்ள இல்ல, நீங்க நீங்க ஆண்டருக்குள்ள இல்ல, நீங்க உலக பிரகாரமா நீங்க நிறைய அட்வைஸ் கேட்டிருக்கீங்க, உலக பிரகாரமா ஆலோசனை நிறைய கேட்டிருக்கீங்க. நீங்க அந்த ஆவிக்குரிய பிரதர் கூடயே இருக்கிறீங்க. அவர் பொறுமையா இருக்கிறாரு, அவர் ஜெபிக்கிறாரு, அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, அவர் வந்து மத்தவங்க மாதிரி அது ஆசைப்பட மாட்டாரு. அப்படின் போது நீங்க இருக்க என்ன ஆகும், அவர் கூட நீங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கும் என்ன ஆகும், நீங்க கெட்டவங்க ஆயிட்டே இருப்பீங்களா போக என்ன ஆவீங்க, நீங்களும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கும் அந்த அவருடைய சுபாவம் என்ன ஆகும், நம்மள்கிட்ட ஒட்டுங்க. ஸோ அதே போலதான் ஏசப்பாவும். நம்ம ஏசப்பா கூட டெய்லி அவர் வசனத்தை படிக்கும்போது, அவருடைய ஞானத்தை படிக்கும்போது, அவரோட வழிகளை படிக்கும்போது, அவர் வந்து நம்மள என்ன பண்ணிடுவார், அப்படியே நம்மள மாத்திடுவார். ஸோ அதான் ஒரே ஒரு இதுதான், லுக் அட் ஜீசஸ். நான் தான் சொல்லுவேன், ஒரு ஊழியம் கூட வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் 2015ல, லுக்கிங் அட் ஜீசஸ் அப்படின்னு ஒரு டெய்லி பைபிள் நோட்ஸ் மாதிரி சும்மா அனுப்புவேன் டெய்லி. லுக்கிங் அட் ஜீசஸ், ஏசப்பா பாருங்க, ஏசப்பா கூடயே இருங்க. ஞானம்ன்றது ஒரு லிஸ்ட் இல்ல, ஞானம்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப். சோ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம பெர்ஃபெக்ட் ஆக மாட்டோம், ஒரே நாள்ல இதாக மாட்டோம். பட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருவோம், நம்ம பெட்டர் ஆயிட்டே போவோம். ஏன்னா நிறைய வீட்டுல வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மள அப்பா அம்மா நம்மள கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற பிஸியா இருந்திருப்பாங்க, வேலையில பிஸியா இருந்திருப்பாங்க, அவங்க ஏதாவது காரியம் இருந்திருப்பாங்க. சில விதத்துல வந்து அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க, சில இதுல அப்பா அம்மா வந்து தப்பான வழியில போயிருந்திருப்பாங்க. சோ நம்மள வந்து ஒரு ஆம்பளை ஆக்குறது யாரு, நம்மள ஏசப்பா. ஒரு மனுஷன் ஆக்குறது யாரு, நம்மளுக்கு வந்து நல்ல ஆவியை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரு, நம்மள வந்து அந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட், அந்த கரேஜஸ் ஸ்பிரிட், ஆபிரகாம் ஈசாக்கு மேல அவாய்ட் பண்ணாம ஸ்ட்ராங் ஆக்குறது யாரு, நம்மள ஏசப்பா. சோ அதனால டெய்லி நீங்க ஏசப்பா கூட ஸ்பெண்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், ஏசப்பா கூட நான் இருக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன ஆனா எனக்கு மறந்துடுறேன்னா, நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ண முடியலனா, எனக்கு கோவம் வந்துருதுன்னா, நான் ஏதாவது பண்ணி கோவம் இல்ல. பட் நீங்க பைபிள் படிக்க வசனங்களை கேட்க, உங்க வசனங்களை அது காதுல விழ என்ன ஆகும் தெரியுமா, உங்க லைஃப் சூப்பர் ஆயிரும். நான் எப்பவும் ஜேசன்ட்ட சொல்வேன், எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு ப்ராவப்ஸ்ல, எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு, 31 இருக்கு. ஒரு மாசத்துல எவ்வளவு நாள் இருக்கு, 31. நீங்க அதை படிங்க, அது அப்படியே படிங்க. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ப்ராவப்ஸ் படிங்க, அப்புறம் நியூ டெஸ்ட்மென்ட்ல ஏசப்பா லைஃப் படிங்க டெய்லி. சும்மா இல்ல ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னா வசனத்தை கேட்டுக்கிறது. ஹோலி பைபிள் ஆப் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த பைபிள் ஆப்ல போயிட்டு நீங்க, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சர்ச் குரூப்ல, பைபிள் ஆப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இங்க வந்து நீங்க எந்த லாங்குவேஜ்ல இருக்கீங்களோ பாருங்க, எந்த லாங்குவேஜ் இருக்கோ இங்க வந்து ஆடியோ இருக்கு பாருங்க. உடனே இது பாருங்க, ப்ளே பண்ணா சோ இது வந்து எந்த வெர்ஷன் வேணுமோ சிம்பிளான வெர்ஷன் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதை வந்து நீங்க படிக்கலாம். சோ இத போல நம்ம ஏசப்பா கிட்ட இதான் ஞானம். பைபிள் இஸ் தி விஸ்டம். சோ நம்ம போகும்போது எனக்கு எவ்வளவு இது இருக்கு தெரியுமா, லைஃப்ல நான் எவ்வளவு தப்பு பண்ணிருப்பேன் தெரியுமா, எவ்வளவு மோசமான தப்பு பண்ணிருப்பேன் தெரியுமா. நான் காலேஜ் நாட்கள்ல எவ்வளவு தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருந்துச்சு தெரியுமா. ஆனாலும் சில டைம் விழுந்துட்டேன். பட் ஆனாலும் எவ்வளவு இன்னும் வாய்ப்பு, என் லைஃப் எவ்வளவு மோசமா போறதுக்கு சான்ஸ். ஏன்னா அப்பா அம்மா இல்ல, யாரும் இல்ல பக்கத்துல. சர்ச்சுக்கு வந்து சும்மா தலையை காட்டிட்டு ஹாய் சொல்லிட்டு நான் போயிட்டு நான் என்ன வேணா பண்ணலாம் வாரம் ஃபுல்லு, கரெக்ட் தானே. பட் ஆனா என் கூட இருந்தது யாரு, ஏசப்பா ஞானம். இந்த ஞானம் இங்க இருக்கும், இந்த ஞானம் நம்மளோட கூட நடக்கும். இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். பைபிள் வந்து நம்ம கூடயே இருக்கும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஜல்லிக்கட்டு மாடு என்ன ஆகும், யாரு அடைக்கிறவா, ஏசப்பா அடைக்கிறவா. எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நீங்க இதை அடக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா, எப்ப தெரியுமா வெடிக்கும். இது மேரேஜ் ஆகும், பிள்ளைங்க பிறந்துருவாங்க, நாளைக்கு வேலை போயிடும், கையில இருக்க வேலை போயிடும். என்ன ஆயிரும், நம்ம பைத்தியக்கார மாதிரி ஆயிரும், மென்டல் மாதிரி ஆயிரும். எல்லாம் இருக்கலாம். சில பேருக்கு என்ன ஆகும், சில பேருக்கு சில இது வந்து பணம் கிடைச்சிரும், நல்ல சக்சஸ் ஆயிடுவாங்க, ஆனாலும் பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவாங்க. சில பேருக்கு ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க, அவங்களும் பைத்தியமா இருப்பாங்க. சோ இந்த வழி போனாலும் தப்பு தான், இந்த வழி போனாலும் விழுந்துருவாங்க, இந்த வழி போனாலும். ஆனா ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது, அவரோட ஞானம் நம்ம கூட இருக்கும்போது என்ன பண்ணோம், நம்மள வந்து நம்ம பயப்பட மாட்டோம். கஷ்டம் இருக்கும்,
கண்ணீர் இருக்கும், வேலை போயிடும், இல்லாட்டி யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, யாராவது பேசிடுவாங்க, நம்ம கோவப்பட மாட்டோம். இப்பெல்லாம் என்ன ஆயிருதுன்னா, நம்ம வந்து நம்ம ஆண்டோடைய ஞானம் இல்லைன்னா யாராவது ஏதாவது கோவப்பட்டாங்கன்னா, நம்மள மேல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே என்னது ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்கள ஏதாவது பேசணும், அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி காட்டணும், அவங்கள பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு இது வருது. எங்க இருந்து வருது? அது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த காளை மாடு. அந்த காளை மாடு என்ன பண்ணுது? நம்மள அப்படியே யாராவது ஒருத்தர் வந்தா அவனை அப்படியே முட்டி தூக்கிடணும் அப்படியே அப்படின்னு பண்ணுது. பட் ஆண்டருடைய வசனம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது, ஆண்டர் கூட இருக்கும்போது, ஆண்டருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது, ஏசப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது, இது மாதிரி இப்போ நம்ம ஃபெலோஷிப் வந்திருக்கோம்ல, நம்ம என்ன பண்றோம்? ஜாலியாவும் இருக்கிறோம். ஜாலியா இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் ஜாலி இல்லை, நீங்க பைபிள் திறந்தவொடனே அப்படி சொல்லாதீங்க. பட் ஜாலியா இருக்கிறோம். எவ்வளவு சூப்பரான லைஃப்ல நல்லா கறி செய்யறாரு எலிசா மல்லி பிரதர், எலிசா பாய் செய்யறாரு. நல்ல தண்ணி குடிக்க போறோம். அப்புறம் ஆண்டருடைய வசனம் என்ற சாப்பாடு சாப்பிடுறோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறோம், தூரம் வந்திருக்கிறோம். இதோட லைஃப்ல வேற எதாவது இருக்குதா? வேற எதுவும் இல்லை. இதுக்கு ரொம்ப பணம் செலவு பண்ணுமா? இல்ல. ஸோ அதனால ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வந்து இந்த மாதிரி காரியங்கள், இந்த சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கு. சின்ன சின்ன அந்த தண்ணி சத்தம் விஜய் சொல்லிட்டு இருந்தான், அதே வீடியோ எடுத்துனே இருந்தான் விஜய். எதை கேக்குதா சத்தம்? எவ்வளவு அழகா இருக்கு. யாராவது மியூசிக்ல வாசிக்க முடியுமா? இது கீபோர்ட்ல வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. ஸோ அதுதான் எவ்வளவு நல்லா தண்ணி, எவ்வளவு இதா இருக்கு. அந்த தண்ணி பார்க்கும்போது எவ்வளவு அமைதியா இருக்கு, அந்த தண்ணி எவ்வளவு அமைதியா இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டருடைய செயல்கள். ஆண்டர் செஞ்சிருக்கிறாரு, நிறைய கிஃப்ட் வச்சிருக்காரு நம்மளை சுத்தி. ஸோ இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆண்டருடைய வசனத்தை என்ஜாய் பண்ணுவோம். ஆண்டர் வசனம் நம்ம கூட இருக்கும். ஸோ எந்த பிரச்சனை இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு படிப்பு கம்மியா வருதா? பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல கொஞ்சம் போராட்டம் இருக்கா? பிரச்சனை இருக்கா? பரவாயில்ல. உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நீங்க ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி நம்ம ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம். ஜல்லிக்கட்டு மாடு என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? சில பேர் அப்படியே தூண்டி விடுவாங்க தெரியுமா? இப்படி தூண்டி விடுவாங்க. ஸோ நம்மள தூண்டி விடுறதுக்கு ஆளுகள் இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ ஆனாலும் அந்த ஜல்லிக்கட்டு மாடு என்ன பண்ணும்? தூண்டுறவனை போயிட்டு அப்படியே அப்படின்னு அவனை போய் இது பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியே நம்மளுடைய பலன். The joy of the Lord is our strength. சரியா? ஸோ உள்ள இருந்து ஆண்டவர் நம்மள மாத்துறாரு. உள்ள இருந்து மாத்துறாரு. அதான் கிறிஸ்டியன் லைஃபோட பியூட்டி. கிறிஸ்டியன் லைஃபோட பியூட்டி வெளிய இருந்து காட்டணும் அப்படின்னு இல்ல, உள்ள இருந்து நம்மள மாத்துறாரு. சமாதானம் தராரு, சந்தோஷம் தராரு, நம்மளுக்குள்ள பொறுமையை தராரு, நம்மளுக்கு வந்து ஞானத்தை தராரு. எப்படி எந்த இந்த சொல்றதுல டு நாட் என்னது அது அந்த வழிகளை வந்து என்ன பண்ணு, அந்த இருதயத்தை நல்வழிக்கு என்ன பண்ண கொண்டு போ. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம இருதயத்தை நல்வழிக்கு கூட்டு போறாரு. ஸோ அதனாலதான் ஒரு அருமையான லைஃப் ஆண்டவர் வச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆம்பளை ஆட்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள எந்த டெம்ப்டேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆம்பளை ஆட்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள எந்த அவாய்ட் பண்றீங்க, ஐயோ இதை அவாய்ட் பண்ணலாம், இந்த பிரதர் அவாய்ட் பண்ணிடணும், இந்த காரியத்தை அவாய்ட் பண்ணணும், இதை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஏசப்பா என்ன சொல்லுவார்? அதை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு திருப்ப கொடுப்பார். உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. அப்படியே அந்த ஜல்லிக்கட்டு மாடு வந்து ஒரு நாள் என்ன ஆயிரும்? ஒரு அருமையான ஷிட்சு நாய்க்குட்டி மாதிரி ஆயிடும். எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணாது? சந்தோஷமா இருக்கும். எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணாது? எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஷிட்சு நாய்க்குட்டியை சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லையா? எல்லாரையும் சந்தோஷம் கொடுக்கும். அது வந்து யார்கிட்டையும் கோவப்பட்டது நான் பார்த்ததே இல்லை. ஷிட்சு நாய் எங்க வீட்டுக்கு வரவங்க ஜனங்க யாராவது வந்தாங்கன்னா எல்லார்ட்டையும் போய் இது பண்ணும். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நாய்க்கு, அந்த நாய்க்கு. ஸோ பூனை மாதிரி இருக்காதீங்க, அந்த ஷிட்சு நாய்க்குட்டி மாதிரி ஆண்டர் மாத்திடுவார். ஸோ நம்ம சந்தோஷமா இருப்போம். நல்லா வந்து என்ன சந்தோஷமா அது வந்து ஆண்டர் நம்மள வச்சிருப்பார். சரியா? ஸோ ஆண்டர் உங்களை அப்படி வச்சிருக்காரு. நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பைபிள் ஸ்டடி கிடைக்குது ஃப்ரீயா, உங்களுக்கு பைபிள் போதனை கிடைக்குது. ஆவிக்குரிய பிரதர்ஸ் இருக்காங்க, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு. உங்க பர்சனல் மேட்டர்ஸ் ஷேர் பண்ணாம, வெளியே ஷேர் பண்ணாம அவங்களே வச்சு ஜோம் பண்றதுக்கு நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க. சரியா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலத்துல வந்து நிறைய காரியங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த இதுவும் வெக்கப்படாதீங்க. ஐயோ நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், நான் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு தயவு செய்து வந்து உட்காந்துடாதீங்க யாரும். நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏசப்பா உங்களை ரொம்ப யூஸ் பண்ணுவாரு. அந்த ஆண்டவரே என் இருதயத்தை எந்த வழியில, த வே ஆஃப் ட்ரூத், என் இருதயத்துல நல்வழியில என் இருதயத்தை என்ன பண்ணுங்க கொண்டு போங்க அப்படின்னு நம்ம கேட்போம். சரியா? ஓகேவா? ஸோ பைபிள் இருக்கிறது வந்து நீங்க இது பண்ணுங்க. இது ஒரே நாள்ல வராது, இது கண்டினியூஸ் ஒரு ஜேர்னி. உங்க கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஒரு ஜேர்னி. ஸோ ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் அப்படின்னா தயவுசெய்து அவனை கெட்டவன் அப்படின்னு சொல்லாதீங்க. அவன் லைஃப்ல இப்ப ஜேர்னில அவன் வந்து கெட்ட இது பண்ணிருக்கலாம். பட் அவனை எப்பவும் நீங்க அப்படி பட்டம் கட்டிடாதீங்க. ஓகே? ஸோ அவன் கூட இருந்து நடத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இயேசுவை பத்தி சொல்லுங்க. நீங்க இப்போ டெய்லி என்ன கேட்டா ஒரு ஹாஃப் அன் அவர், அது எல்லாருக்கும் ஹெட்ஃபோன் இருக்கு எல்லார்ட்டையும், ஹாஃப் அன் அவர் அது பாட்டு, வர்ஷிப் சாங்கு, பைபிள் வசனம், இல்லாட்டி ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ கேளுங்க. டெய்லி கேட்டுட்டே இருங்க. ஒரு மாசம் கேளுங்க. நீங்க ஒரு மாசம் கேட்டுட்டு முடிஞ்சா நோட்ஸ் எடுங்க. அதை முடிஞ்சா நோட்ஸ் நான் எடுத்து வச்சிருப்பேன், நான் நோட்ஸ் எடுப்பேன். ஸோ அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து வைங்க. ஒரு மாசம் நீங்க உங்க லைஃப் ஆனா எனக்கு என் மைண்ட் மாறுதுன்னா, என் இருதயம் மாறுது, என் ஹார்ட் மாறுதுன்னா அப்படி நீங்க கண்டிப்பா நீங்க சொல்வீங்க. ஏன்னா இந்த வார்த்தை வந்து என்னது? ஜீவனுள்ள வார்த்தை. இட்ஸ் a living word.
ஏசப்பா கொடுக்குற தண்ணி வந்து என்ன தண்ணி? என்ன தண்ணி? லாஸ்ட் வீக் சண்டே பார்த்தோம். என்னது அது? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர். தண்ணி வந்து ஜீவன் கொடுக்கும். ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணும்? நம்மளுக்கு ஜீவன் கொடுக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், அண்ணானா கர்த்தருடைய வார்த்தை என்னாவது? ஒளிந்து போவாது. இது வந்து நம்ம இருதயத்துல இருக்கு. ஓகே? சோ அதனால இப்ப இருக்கிற நிலைமையை பத்தி யோசிக்காதீங்க. நிறைய யூத்ஸ் இருக்கீங்க. இந்த வயசுல ஐயோ என்னை லவ் பண்ணலையே, எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இந்த படிப்பு கிடைக்கலையே, நான் இப்படி ஆகலையே, எனக்கு இந்த வேலை கிடைக்கலையே, நான் இப்படி ஆகலையே அப்படின்னு தயவு செய்து நீங்க யாரும் வந்து என்ன பண்ணாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஜீவ அப்பமே அவரா இருக்கிறாரு. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க லைஃப கண்டிப்பா மாத்துவார். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. முடிவு தான் கிறிஸ்தவனுக்கு என்னது? ஒரு ஆரம்பம். ஓகே? எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. முடிவு தான் கிறிஸ்தவனுக்கு என்னது? ஒரு ஆரம்பம். உலகம் முடிய 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 ஏசப்பாவோட கிருபை என்ன பண்ணும் நம்ம லைஃப்ல? ஆரம்பம். பாவம் முடிய 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 என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில ஆரம்பமாகும். ஓகே? சோ நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல காரியங்கள்லாம் என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் குளிப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்டவர் வந்து உங்களை ரொம்ப யூஸ் பண்ணுவாரு. உங்களை எல்லாரும் ஃபியூச்சர்ல நீங்க நல்ல ஹஸ்பண்ட்ஸா, நல்ல ஃபாதர்ஸா, நல்ல சபையில ஊழியக்காரங்களா, அநேகருக்கு ஏசப்பா அன்பை பத்தி நீங்க சொல்றவங்களா நீங்க இருப்பீங்க. சரியா? எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அது எந்த பிசாசு வந்தாலும் அதை வந்து தடை செய்ய முடியாது. ஏன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே என் இருதயத்தை நல்வழியில என்ன பண்ணுங்க? கூட்டு போங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? சரியா? சோ இந்த ஒரு நாளை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. இட்ஸ் அ ஜர்னி. ஓகே? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ஜர்னி. ஓகே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகோதரர்களாக நாங்கள் கூடும்படி நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த எங்களுக்குள்ள நிறைய வீக்னஸ் இருக்கு, எங்களுக்குள்ள அவாய்டன்ஸ் இருக்கு, நிறைய காரியத்தை அவாய்ட் பண்றோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள கவர்ட்னஸ் இருக்கு. ஆண்டவரே, இந்த பைபிளை நம்ம பார்க்கறது போல எங்களுக்குள்ள பர்வர்ஷன் இருக்கு, இச்சையான காரியங்கள், ஆண்டவரே மோசம் போக்கும் காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கு, ஏமாத்துற காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவரே நாங்க இந்த ஆதாமோட சுபாவத்தோட நாங்க பிறக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனாலும் அப்பா எங்களுடைய கெட்டத்தனத்துல எங்களை நீர் நல்லவர்களா எங்களை மாத்திருக்கிறீங்க. எங்களுடைய கெட்டத்தனத்திலே உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவி இருக்கிறீங்க. அதுக்காய் நன்றி. அன்றே எங்களை புது மனுஷனா மாற்றிருக்கிறீங்க. அதுக்காய் நன்றி. அன்றே ஒரு சகோதரனும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க. உமக்காய் வாழும்படி ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள், ஆண்டவரே உங்க வசனத்தை, சத்தியத்தை நீங்க வாங்குங்க, வசனத்தை வாங்குங்க, விவேகத்தை வாங்குங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. மகனே, ஞானமுள்ளவனா இரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அதுக்கு நாங்க இன்னைக்கு செவி கொடுக்க நீ உதவி செய்யுங்க. ஒரு நாளும் ஆண்டவரே உண்மையிலேயே நாங்கள் வளர நீர் உதவி செய்யுங்க. அந்த நாள் எங்களுக்கு கொஞ்சம் பேட் டேயா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஸ்நேகத்தினாலே அவங்களை நீங்க சேகித்திருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி. உங்களுடைய அன்பை அன்றே எங்களுக்கு ஊற்றிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. அன்றே வந்திருக்கிற இந்த ஒரு பிரதர்ஸையும் அன்றே இந்த காரியத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண பிரதர்ஸையும் கையில் ஒப்பு கொடுக்குறோம். இது பெரிய காரியங்களை செய்யுங்க. முழுவதுமா அப்படி ஆளுகைக்கு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். எங்க ஃபியூச்சர் நீங்க பாத்துக்குவீங்க. நாங்க பயப்படவே மாட்டோம். நீங்க அதை ஆண்டவரே அழுமையா நீங்க நடத்துவீங்க. அதனால ஆண்டவரே செம்மையான வழியில நீங்க நடத்துவீங்க. அதனால நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க எங்களோட கூட இருக்கீங்க. அதனால பயப்பட மாட்டோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை